வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். கடந்த 2 வாரங்களாக ஏறத்தாழ பலவிதமான ஹைஸ் அண்ட் லோஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு ரங்கராட்டினம் எல்லாம் சுத்தி வந்தும் முதலமைச்சராக ஒரு கூட்டணி அமைச்சரவை அமைத்திருக்கிறார் விஜய் அவர்கள். பாஜகவினுடைய மௌனத்தை நம்ம என்னவா கால்குலேட் பண்ண வேண்டி இருக்கு? அந்த மௌனத்துக்கு பின்னால் எதுவும் இருக்கிறதா? இல்ல ஒரு எதிர்பாராத ரிசல்ட்டுக்கு பிறகு அமைதியா இருக்காங்களா? ஏன்னா ஏடிஎம்கே கிரைசிஸ் எப்போ வந்தாலும் பாஜக விரும்புகிற அணி தான் கடைசியா வெற்றி பெற்றதை நம்ம கடந்த காலத்துல பார்த்துருக்கிறோம். ஒருவேளை பாலிசி டெசிஷன்ஸ் என்ன பண்றாங்கன்றதுக்காக வெயிட் பண்றாங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஹெச்ஆர்என்சி கேஸ் ரொம்ப முக்கியமா வரப்போகுது. மற்றபடி சென்ட்ரல் ஸ்டேட் சார்ந்து அடுத்தடுத்து வரும்போது, அதற்காக ஒரு டெஸ்டிங் த வாட்டர்ஸ்ல இருக்காரா பிரதமர் மோடி? எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லைங்க, அவங்க வெயிட் அண்ட் வாட்ச். தமிழ்நாடு அவங்க ரேடாரில் இல்லை. திமுக பலவீனம் அடைந்து மூன்றாவதா ஒரு பிளேயர் வருவது பிஜேபிக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைப்பாடு. அவங்க பொசிஷனில் யார் இருந்தாலும் மகிழ்ச்சி தான் அடைவாங்க. பைப்போலார் பாலிடிக்ஸ் உடையுது. அதுவும் காங்கிரஸை தோளில் சுமந்த திமுக பலவீனம் அடைவதும் அதிகாரத்தை இழப்பதும் பிஜேபிக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி. இந்த 5 வருஷங்களாக ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் அக்ரெசிவாக இருந்தாங்க. அதெல்லாம் இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் எந்த கவர்மெண்ட்டும் அந்தளவு அக்ரெசிவாக இருக்க முடியாது. அதுக்கான அவசியமும் இல்லை நான் பார்க்குறேன். நீங்கள் இருக்கலாம், பட் நாட் டு திஸ் எக்ஸ்டென்ட். எல்லா நாளும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பது என்பது வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூ கான் பி ஆன் பெர்பச்சுவலி வார் மோட். தினம் நீ போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சண்டை போட்டுக்கிட்டு இங்கே நாட்டை ஆள முடியாது. ஸ்டாலின் பண்ணார்னா அவங்களோட பாலிடிக்ஸ் அந்த மாதிரி. அடுத்து யார் வந்தாலும் பண்ண முடியாது. விஜய் அதை பண்ண மாட்டார்னு தான் நான் நம்புகிறேன். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தே ஆர் என்ஜாயிங். கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டிங்க டெவலப் ஆச்சு. இப்போ ஓரளவு செட்டிலாக இருக்குது. பட் இது ஹவு லாங் திஸ் வில் கோ? 5 வருஷம் ஓடுமா, 3 வருஷம் ஓடுமா, 1 வருஷம் ஓடுமா, 6 மாதத்தில் கவுந்துருமான்ற கேள்விகள் வந்து ஒதுக்கி தள்ள முடியாத கேள்விகள். அதாவது த லாங்குவிட்டி ஆஃப் த கவர்மெண்ட், த லைஃப் ஆஃப் திஸ் கவர்மெண்ட் இஸ் டிபேட்டபிள். இந்த அரசின் ஆயுள் என்பது டிபேட்டபிள் தான். எனக்கு அதில் சந்தேகமே இல்லை. 5 வருஷம் ஓடலாம் யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓடலாம், ஓடாமலும் போகலாம். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு செல்வாக்கு இல்லாத மாநிலங்களில், அதுவும் அவர்கள் துடை தெரியப்பட்ட மாநிலங்களில் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி வந்து குழப்பமான சூழல் வரதை அவங்க விரும்புவாங்க. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. மோடி அண்ட் அமித்ஷா தே ஆர் என்ஜாயிங் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு. இப்போ இன்றைக்கி மந்திரிங்க எல்லாம் பதவி ஏற்று முடிச்சாச்சு. இனிமேல் நோ மோர் ஃபர்தர் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட். சிவி சண்முக தரப்புக்கெல்லாம் மந்திரி பதவி கிடையாது, சுத்தமாக கிடையாது. ஏன்னா 35 பேர் கிடையாது. அப்போ ஒரு 6 மாதமாவது நீ கான்ஃபிடன்ஸ் மோஷன்லாம் மூவ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அப்படி பண்ணாங்கன்னாலும் இந்த நம்பர்ஸை வச்சு தோக்கடிப்பாங்க, இல்லை ஏடிஎம்கே உடைப்பாங்க. இவ்வளவும் நடக்கும். அதனால் வந்து ஓடும், 1 வருஷமாவது ஓடும் தான் நான் பார்க்குறேன். நான் அந்த 1 வருஷத்துக்குள்ளே பர்ஃபார்மன்ஸ் என்ன பெருசாக அதை சாதிக்கும். பாலிசிஸ்ல எக்கனாமிக்கலி அதே போல் பிஜேபியினுடைய சில அவங்களுக்கான ஒரு கேட்சி அஜெண்டாஸாக வச்சுருக்கிறதுல கவர்மெண்ட் என்ன முடிவு என்ன எடுக்க போகிறாங்க, 2வது ப்ராமிஸ் பண்ணதில் எவ்வளோத்த நிறைவேற்ற போகிறாங்க, எவ்வளோத்த நிறைவேற்ற மாட்டாங்க, அதுக்கு யூனியனை டிபெண்ட் பண்ணி ஃபண்டில் எவ்வளோ தூரம் வரப்போகுது, இவ்வளோ விஷயங்களும் அதில் மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாம் சார்ந்ததாகவும் இருக்க போகிறது. இப்போ சிவி சண்முகம் தரப்பில் இருக்க அந்த 25 பேரினுடைய, ஏன்னா நேற்றுக்கு ஒரு கூட்டம் கூட்டுறாரு, அமைச்சர் பதவி இல்லைன்னது அதில் ஒரு 6 பேரை காணோம். எடப்பாடி பழனிசாமியே பார்க்க போகிறதா ஓடிக்கிட்டு இருக்குன்னா, ஏடிஎம்கேனுடைய டெசிமேஷன் ஏதோ ஒரு வகையில் டிவிக்கும் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்கு, ரொம்ப துரிதப்படுத்தியிருக்கு. நம்ம இந்த இதில் இருந்து பார்த்துக்கலாம். கண்டிப்பாக எடுத்துக்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஏடிஎம்கேவோட அது வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்படைட் பண்ணியிருக்குது அதோட டெசிமேஷனு. நடுத்தர கொண்டு வந்து விட்டார் விஜய். எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். ஜோசப் விஜய் ஏடிஎம்கேவே எக்ஸ்போஸ் பண்ணிட்டார், விசிகாவே எக்ஸ்போஸ் பண்ணிட்டார், ஐயுஎம்எல் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார், காங்கிரஸை தரவாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டார், லெஃப்ட்டையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். அத்தனை பேரையும் விஜய் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். இவங்க எல்லாம் பதவிக்காக தான் இவ்வளோ பேச்சு பேசிட்டு கடைசியில் பதவிக்கு தான் வராங்கன்றது தெரிஞ்சு போச்சு. நாக்பூரின் புத்திரர்கள்னு சொல்லிட்டு, பிஜேபியோட வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த மந்திரி சபையில் தான் நம்முடைய வன்னியரசு அவர்கள், ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் போய் உட்காடுறாங்க. இது காலத்தின் தேவையாக இருக்கலாம். பட்டு பிஜேபியோட ரெப்ரஸன்டேட்டிவ், பிஜேபி கூட இல்லை, நாக்பூரின் ரெப்ரஸன்டேட்டிவ்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க மந்திரி சபையில் போய் நீங்கள் உட்காடுறீங்க. ஆகவே இது எல்லாரும் எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஏடிஎம்கேக்குள்ளே பதவிக்காக தான் அவங்க இருக்காங்கன்றது எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. இப்போதைக்கு ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் என்ஷூர்ட், பட் ஹவு லாங் இஸ் $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா இப்போ இதற்கு பிறகு அப்போசிஷனில் உட்காரக்கூடிய திமுக அவங்க என்ன மாதிரியான இஷ்யூஸை கையில் எடுப்பாங்கங்கிறது இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் பொழுது எவ்ரிடே டிபேட்டுக்கான டாபிக்ஸை டிஎம்கேனுடைய ஏதோ ஒரு வகையில் கிரவுண்டில் அவங்க செஞ்ச ஒரு விஷயம் அந்த நரேட்டிவை ஃபிக்ஸ் பண்ண வச்சது. தவிர்க்க இயலாமல் இதை டாப்பிக்காக எடுக்கணுங்கிற அளவுக்கு அவங்களால அந்த ப்ளே பண்ண முடிஞ்சுது. இப்போ அதே இடத்துல இல்லை அந்த பொசிஷனை தாவேக்கா அரசாங்கத்திலும் செய்ய முடியுமா டிஎம்கேவால்?
எப்படி எப்படி மறுபடியும் கேளுங்க. ஒவ்வொரு நாளைக்குமான டிபேட் ஆமா நரேட்டிவ ஆமா பொலிட்டிக்கல். திமுகவினுடைய எக்ஸிபிஷன் அவங்க ஏதோ ஒரு போராட்டமோ ஏதோ ஒண்ணு கையில எடுத்து ஆமா பிரச்சனையை அவங்க புஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. இதை தவிர்க்க முடியாதுன்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை போய் ஆமா பிக்கப் பண்ற இடத்துக்கு போச்சு. தாவேகா ஆட்சியிலும் அப்படியான பண்ணுவாங்க, குடைச்சல்கள், அது கண்டிப்பா பண்ணுவாங்க. அது performance. அப்போசிஷன்ல இருக்கும்போது அக்ரெசிவாவே பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட பலமே. அதனால தான் நான் சொல்றேன் வந்து ஸ்டாலின் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர். ஜோசப் விஜய் வந்து அந்த அதிர்ஷ்டம் அவருக்கு கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து எதிர்க்கட்சி பலமா இருக்கு. ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சியே இல்ல. நாளும் பொழுதும் அவங்க பிரச்சனையை உண்டாக்குவாங்க. மீடியா அவங்க கையில இருக்குது. ஏன்னா இந்த மேண்டேட்ட பிடிக்காத, விரும்பாத ஒரு ஒரு வலுவான அறிவுஜீவிகள் கூட்டம் தமிழ்நாட்டுல இருக்குது. இதை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளாத, இதை முற்றிலும் நிராகரிக்கக்கூடிய, இதை ஜீரணிக்க முடியாத ஒரு அறிவுஜீவிகள் குழுமம், ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது. அவர்கள் திமுகவால் நன்கு போஷிக்கப்படுபவர்கள். அவங்க இதுக்கு ஒத்து ஊதுவாங்க. அவர்கள் வந்து இதற்கு வந்து எல்லா விதமான ஜால்ராக்களையும் தட்டுவார்கள். அரசு தவறு செஞ்சதுன்னா எதிர்ப்பது திமுகவோட உரிமை. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் டே ஒன்லேருந்து அவங்க இதை பண்ணுவாங்க. அவங்களால வந்து அது எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி எல்லாம் எப்படி டீல் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் அவங்க இவங்களையும் டீல் பண்ணுவாங்க. விஜய் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறான்றது நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதை இக்னோர் பண்ணிட்டுலாம் போக முடியாது. திமுகவோட எதிர்ப்பு அரசியலை இக்னோர் பண்ணிட்டு போக முடியாது. ஒன்று அதை எதிர்கொள்ளணும், இல்லை சர்வாதிகாரியாக மாறணும். ஜெயலலிதா ஓரளவு சர்வாதிகாரியாக மாறி தான் அதை எதிர்கொண்டாங்க. அந்த மாதிரி மாற போகிறாரா முதலமைச்சர் விஜய், இல்லை நீங்கள் என்ன வேணால் கத்திட்டு போன்னு விட போகிறாரான்றது தான் நம் முன்னில் இருக்கக்கூடிய கேள்வி. ஆகவே இப்போ அடுத்த மாதம் பட்ஜெட் இருக்குது. பட்ஜெட் எப்படி இருக்கும், எப்படி பட்ஜெட் போட்டாலும் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, திட்ட தான் போகிறாங்க. கவர்னர் அட்ரஸில் அவர் கவர்னரோட ஸ்பீச் என்னவாக இருக்க போகுதுன்றது நமக்கு தெரியல. 6 மந்த்ஸ் ஒரு ஹனிமூன் பீரியடுன்னுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 மந்த்ஸ் ஹனிமூன் பீரியட்னு சொன்னாங்க. ஒரு நாள் கூட ஹனிமூன் பீரியட் கொடுக்க முடியாது, 1 மணி நேரம் கூட கொடுக்க முடியாதுன்னு தான் திமுக செயல்படுது. 1/2 அன் ஹவருக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் அதனுடைய வெளிப்பாடு தான். ஆகவே இதை அரசு, புதியதாக பொறுப்பேற்றக்கூடிய அரசு எப்படி கையாளப் போகிறது என்பது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஆனால் சித்தாந்த ரீதியாக திமுகவுக்கு முட்டு கொடுத்து கொண்டு இத்தனை நாள் வண்டியை ஓட்டிய கட்சிகள் இப்போ விஜய்க்கு எதிராக பெரிய அளவில் திரும்ப முடியாது. ஏன்னா இவர்களும் பங்கு பெறுகிற அரசு இது. இந்த அரசுக்கு எதிராக நீங்கள் ஹேமர் அண்ட் டாங் போனீங்கன்னா நீங்கள் மல்லாக்கப்படுத்து கொண்டு வானை நோக்கி உமிழுகிறீர்கள் என்ற அர்த்தம். அது அடுத்து என்ன நடக்கும் அதுன்றது உங்களுக்கே தெரியும். அதனால் அவ்வளவு சுலபமாக அதையும் இந்த அறிவுஜீவிகள் அவ்வளோ சுலபமாக வந்து உங்களுக்கு வந்து விசிகாவை ஆதரிக்கக்கூடிய, இடதுசாரிகளை ஆதரிக்கக்கூடிய அறிவுஜீவிகள் ஒரு விதமான கேடயமாக அரசுக்கு இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மாறி அவங்களையும் திட்டினாங்கன்னா கேலி கூத்தாக போகும் அரசு நிர்வாகம் என்பது. இப்போ ஹெச்ஆர்என்சி சார்ந்த அந்த ஒரு வழக்குங்கிறது அரசுக்கான ஒரு டெஸ்ட்டாக மாறுமா? ஏன்னா இப்படியான ஒரு விஷயத்தை ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக பாஜக வேறு விதமாக பயன்படுத்தியது அவருடைய ப்ராக்டிசிங் ஃபெய்த்தை பயன்படுத்தி. இது ஒரு விஷயமாக ஒரு சிக்கலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அது எப்படி பார்க்குறீங்க? அதான் ஜூலை 24 வருது. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அங்கெல்லாம் அங்கே பார்த்து புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களில் ஹெச்ஆர்என்சி கோயில்கள்லேருந்து அரசு வெளியேறணும்னு ஹெச்ஆர்என்சி ஆக்டையே கொஸ்டின் பண்ணி போகுது. நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்டு, ஒரு டிபார்ட்மெண்ட்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சுப்ரீம் கோர்ட் ஷட் டவுன் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. பட் சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்ரீம் கோர்ட். அது எப்படி வேணால் முடிவு எடுக்கலாம். திறம்பட மூத்த வழக்கறிஞர்களை வைத்து, மிகச்சிறப்பான ஆகச்சிறந்த வழக்கறிஞர்களை வைத்து தாவேக அரசு இதை கையாள வேண்டும். ஒருவேளை அங்கே ஏதாவது செட்பேக் வருதுன்னா டெஃபினட்டாக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் மதம் அதற்கு காரணமாக காட்டப்பட்டு தனிமனித தாக்குதல்கள், அக்ரஸிவ் ஹேட் பாலிட்டிக்ஸ் அது வந்து நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த அவருக்கு ஒரு வகையில் அந்த ஹெட் பாலிடிக்ஸை பண்ணக்கூடியவர்கள் ஆக்சுவலாக ஹெச்ஆர்என்சிக்கு ஆப்போசிட்டாக தீர்ப்பு வந்தால் வரவேற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆமாம், மதத்தை வச்சு சொல்கிற இதுக்கு முன்பாக ஜோசப் விஜய்னு சொன்ன திரு ஹெச்ராஜா அவர்கள் ஹெச்ஆர்என்சி இல்லைன்னு போனால் அவர் ஆக்சுவலாக அதை வரவேற்பார். அரசு எதிர்க்கலைன்னா வரவேற்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டுக்கு போவாங்க. ஆனால் மற்ற தரப்பினர் இப்போ இதில் வந்து இந்த அரசு இப்போ தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த பேக் எண்டில் அட்வைசஸோ இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரிகள் மட்டத்தில் இருந்து அது ப்ராப்பராக கம்யூனிகேட் வாங்கி அங்கே கொடுக்கலனாலும் அது சிக்கல் தான், சிக்கல் தான். சிக்கல் தான். அதனால் அது வந்து ரொம்ப முள்ளு மேலே நடக்கிற நெருப்பாத்த மேலே நடக்கிற கதை தான் அது வந்து. ஹெச்ஆர்என்சிலாம் சீரியஸ் இஷ்யூஸ். சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வாத பிரதிவாதங்கள் நடக்கும். பட் மோர் தென் 100 இயர்ஸ் ஓல்டு ஆக்ட். ஒரு டிபார்ட்மெண்ட்டே ஃபங்க்ஷன் ஆகுது. ஹெச்ஆர்என்சி ஆக்டே செல்லாதுன்னா டிபார்ட்மெண்ட்டை கழிச்சிடுவியா? சரி, கோயிலை யார்கிட்ட கொடுப்பேன்? இந்த சிக்கல் வருது. அவ்வளோ சுலபமாக இந்த ஆக்டை சேலஞ்சு பண்ணுறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு எனக்கு தோணலை. கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். பட் 3-4 மாநிலங்களுக்கு சேர்ந்து நடக்கிறதால ஆல் இண்டியா பெர்ஸ்பெக்டிவ் தான் அவங்க பார்ப்பாங்க.
அரசு கோயில்களில் இருக்கலாமா வேண்டாமா? கோயில்கள்ன்னும் போது அவங்க ஒண்ணும் கோயில்ல வந்து உங்களுக்கு வந்து அ வழிபாட்டு முறைகள்லாம் தலையிடல. முழுக்க நிதி மேலாண்மை, ஆ மெயின் வந்து நிதி மேலாண்மை, ஊழியர் நியமனம். இதில தான் இருக்கே ஒழிய, ஆகம விதிகள்லாம் எந்த கவர்மெண்ட்டுமே தலையிட்டது கிடையாது இப்ப உங்களுக்கு. இதுலயே வேற 2 கேஸஸ் இருக்கு சார். அதை கிளப் பண்ண சொல்லி ஒரு வேளை அது பெட்டிஷனர்ஸ் வேற. அது 2மே டாக்டர் சுப்பிரமணியன் சாமி போட்டது. மகாராஷ்டிரா அண்ட் உத்தரகாண்ட் பிஜேபி ஆள்ற மாநிலத்துக்கிட்ட இருந்து கோயில்கள விடுவிக்கணும்னு ஒரு பெட்டிஷன் டாக்டர் சுப்பிரமணியன் சாமி ஃபைல் எஸ். பண்ணி இது வெவ்வேறு இடத்துல இருக்கு. அத இதுல கிளப் பண்ணா வேற மாரி இருக்கு. இதெல்லாம் ஏறத்தாழ நான் பிஜேபி ஸ்டேட்ஸா கிளப் ஆன மாரி தெரியுது. ஆமா. ஒரு வகையில யோசிச்சா. அங்க என்ன நீங்க பிரேயர்ன்னு பெட்டிஷனர்ஸ் நமக்கு தெரியாது. பெட்டிஷன்ஸ் பிரேயர்ஸ் கரெக்ட். 2வது ஆல் இண்டியா லெவல்ல வந்து ஹிந்து டெம்பிள்ஸ யார் மேனேஜ் பண்றான்றதிலும் கிளாரிட்டி இல்ல. அதனால அவ்வளவு சுலபமா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஆக்ட் எல்லாம் குவாஷ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பா வந்து இந்த சட்டங்கள் 100 ஆண்டு சட்டங்கள் இதெல்லாம். கிட்டத்தட்ட 100 ஆண்டு சட்டங்கள் வெள்ளைக்காரன் காலத்திலேருந்து இருக்குது. 2வது வந்து லேக்ஸ் ஆஃப் குரோர்ஸ் ப்ராப்பர்ட்டீஸ் இன்வால்வ்டு டெம்பிள்ஸ்க்கு. அரசாங்கத்த அட் ஒன் கோ யூ கேனாட் கெட் அவுட் கெட் அவுட். செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வைக்கலாம். மேபி. இப்ப ஒரு இன்டரிம் கோய் ஆர்டரா ஏதோ ஆ ஏற்பாடுகள் நீங்க பண்ணாலும் கூட கோயில விட்டு வெளில ம். போன்னு சொன்னா இழுத்து மூட முடியுமா? அந்த ஊழியர்கள் என்ன ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இருக்காங்க இந்து சமய அறநிலையத்துறையில. அவங்க ஏதாவது எல்லாம் கதை என்ன? சில பாஸ்டுலேட்ஸ குடுத்துட்டு, இதுக்கு தகுந்த மாரி ஒரு லெஜிஸ்லேஷன போடுங்கன்னு டைரக்ஷன் குடுக்கலாம். குடுக்கலாம். மேபி. ஒட்டுமொத்தமா அரச வந்து கோயில்கள்லேருந்து வெளியேறுன்னு சொல்றதுக்கான எனக்கு என்னமோ அதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் தோணுது. ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் அன்பிரெடிக்டபிள் ம். சார்ட் அது. ச ச கேரக்டர் அது சுப்ரீம் கோர்ட்ன்றது. சுலபமா வந்து 100 ஆண்டு சட்டத்த வந்து எக்ஸிஸ்டிங் செட்டப்ப அப்படி டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. எனவே அதில வந்து இவங்க நல்ல வக்கீல்கள வச்சு டிஃபெண்ட் பண்ணணும். அது பண்ணுவாங்களான்னு தெரியல. அதெல்லாம் தான் விமர்சிக்க வேண்டிய விஷயங்கள். பிரஸ்ஸ பார்த்தா கேட்கணும். முதலமைச்சர் பார்க்கறது கிடையாது. இப்ப தான் அமைச்சர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இது புரியறதுக்கே குறைஞ்சது ஒரு 2 வார காலமாவது ஆகும். ஃபங்ஷனிங் ஆஃப் த ம். டிபார்ட்மென்ட். மேபி அந்த துறைக்கு அதிகாரிகளும் புதுசு அப்டின்னா, ஒரு இன்குபேஷன் டைம் இன்னும் கூடுதலா தேவை. தேவைப்படும். எனக்கு சீனியர் தெரிஞ்சு ஐஏஎஸ் இந்த இந்த ஆஃபீசர்ஸ்லாம் மாரி முக்கியமான துறைகள்ல இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய அதிகாரிகள் அல்லது ஓய்வு பெற்ற சிறந்த அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்கள முதலமைச்சர் இந்த அமைச்சர்களிடம் அனுப்பி பிரீஃப் பண்ணணும் அவங்கள. ம். டிபார்ட்மென்ட்டோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் த டிபார்ட்மென்ட். இத பத்திலாம் வந்து அந்த புதியதாக வந்திருக்க அமைச்சர்களுக்கு ஓய்வு பெற்ற அப்பழுக்கற்ற அதிகாரிகள், விவரம் நன்கறிந்த அதிகாரிகள் அந்த இருப்பாங்க. துறையிலேயே இருந்தவங்களா ஆமா. இருந்தாங்கன்னா துறையிலேயே கூட இன்னும் இருந்தக்கூடிய பெட்டர். டொமைன் நாலேட்ஜ் உள்ள இருப்பாங்க. அதிகாரிகள். அவங்கள வந்து அவங்கள அனுப்பி சரி பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு வந்து அது ஒரு அவர்களை அட்வைசரி ரோல் எடுக்கிறது கூட எடுக்கலாம். தேவையானது தான். ஃபார் தேவையானது. ஸ்மூத் ஃபங்ஷனிங் ஒரு எஸ். கவர்மெண்ட்டினுடைய அந்த நீடித்த ஒர்க்குக்கான தேவைக்கு அப்படிங்கிற தேவை. இடத்துல ஆமா, அது ஆமா. தேவைதான். ஒரு விஷயம் சார். இவங்க கவர்மெண்ட் உள்ள கோயலிஷன் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா கவர்மெண்ட்ல எல்லாம் வெவ்வேறு பார்ட்டீஸா இருக்கிறாங்க. இஷ்யூஸ பொறுத்து வெவ்வேறு ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஒரு காமன் மினிமம் புரோகிராம் வாய்ப்பு இல்லனாலும், பாலிசி டிசிஷன்ஸ டிஸ்கஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்க்கு அரைவ் ஆவறதுக்கு ஒரு செட்டப் தேவைப்படுதா? ஃபார் தி அலையன்ஸ். அப்படியெல்லாம் அவர் வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணாருன்னா சிக்கல் வரும். ஓரளவாவது சர்வாதிகாரத்தன்மையோட போறது தான் அவருக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஒரு எனக்கு என்ன கன்வீனர போடுறதோ ஆமா இல்ல நீங்க வந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷையும், வன்னியரசியும் உட்கார வச்சுட்டு என்ன கன்சென்சஸ் வரும்? முடிவெடுத்த பிறகு 2 பேரும் ஒத்துப்பாங்க. அதையும் நான் சொல்றேன். பெரியார் சிலைக்கு போய் மாலை போட்டு வாங்கன்னா, ரமேஷ் நான் வேணாம் நான் சொல்ல போறாரு. கொள்கை தலைவரும் அப்படிங்கிற அவ்வளோதான். பட்சத்துல கொள்கை அதுக்கு தலைவர் மட்டும் அவரு. போடுங்க. அவர் அரசுல நீங்க இருக்கீங்க. நீங்க தான் வந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். இந்த பக்கம் வன்னியர்ஸ் வந்து இவங்க ஏதோ வந்து இப்ப வந்து ஆ இதுக்கு அது பேர் என்ன? ஆகம விதிகள் இப்படி இது பிராமணர்களால் நடத்தப்படக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து ஏதோ டாக்ஸ் ரிலீஃப் குடுக்குறாங்க, அல்லது ஏதோ சலுகைகள் குடுக்குறாங்கன்னா, வன்னியரசால இத எதிர்க்க முடியுமா என்ன? எதிர்க்க முடியாது. 2 பேருக்குமே வந்து அங்க சொன்ன மாரி ரமேஷால எப்படி எதிர்க்க முடியும்? இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். கொள்கை தலைவர் பெரியாரு. ஏன்னா அதுல ஒரு ஆப்டிக்ஸ் சொன்னாங்க. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகிற சட்டத்த நாங்க அமல்படுத்தியே தீருவோம்னு, அவர வச்சு அமைச்சரா பேச வைக்கிறதுங்கிறதுனுடைய ஆப்டிக்ஸ் வேற. ஆமா. அதேபோல கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு, ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரா ஒரு காங்கிரஸ்காரர வச்சு பேச வைக்கிறது, ஆமா. ஆப்டிக்ஸே வேற ஆமா, இல்ல ஆமா. அப்படின்றது அதெல்லாம் நடக்கட்டும்னு நானு. பேசப்பட்டது. பேசட்டும். ஆப்டிக்ஸாவது இருக்கட்டும். ஸோ, அதனால வந்து நீங்க ஒரு கோஆர்டினேஷன் ஒரு கமிட்டியோ அல்லது ஒரு அது கன்வீனர் தலைமையில தேவையில்ல. ஒரு அது டீம் போட்டீங்கன்னா போடுறதுங்கிறது. தான் சிக்கல் வரும். ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க. கோஆர்டினேஷன் கமிட்டி இருக்கிறது நல்லது ம். தான். அத ஆனா, நான் மறுக்கல. உள்ள ஆனா போறதுக்கு முன்னாடி போட்டுருக்கணும். உள்ள போறதுக்கு முன்னாடி போட்டுக்கணும். ஓரளவுக்கு நீங்க சர்வாதிகார தன்மை இல்லன்னா, இவர்களை கையாள முடியாது. ஏன்னா, ரொம்ப அக்ரஸிவான ஒரு பாலிசி பொசிஷனிங் இருக்கவங்களுக்கு, ஒரு மனிதனுடைய பலமே பலவீனமா மாறுன்னுவாங்க. அந்த மாதிரியான பாலிசி பொசிஷனிங் இருக்கவங்கள நீங்க வந்து அது வந்து ஒரு உட்டோப்பியன் கான்செப்ட் அது வந்து. ரொம்ப அதனால தான் ரிஜிடா இருப்பாங்க. ம்.
ரொம்ப வரட்டுத்தனமான ஒரு ட்ரை கான்செப்ட். இன்றைய மாறி வரும் உலகின் தேவைகளை அறியாதவர்களாக அதான். பழம்பெருமை பேசிட்டு இருக்கவங்கள வச்சுலாம் நிர்வாகத்தை நடத்த முடியாது. அதனால தான் கன்வீனரா போடுறவர் எய்தர் ஃப்ளெக்சிபிளான ஆளா இருக்கணும், இல்ல ஒரு ரிஜிட் பொசிஷன் இல்லாதவரா இருந்தா பெட்டரா இருக்கும். பல நேரங்கள்ல அப்படி தர்க்கமா பண்ணிட்டு இருக்க அது முடியாது. பண்ண முடியாது. Solution பிராக்டிக்கலா என்ன வேணும். பண்ணணுமோ we அதை need a பண்ணிட்டு solution போயிட்டே அப்படிங்கிறது இருக்கணும். தான். ப்ராட் இஷ்யூஸ்ல கை வைக்க தேவையில்லை. ஸோ அதனால அது நீங்க அது 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 வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இது வந்து ஒரு தொடக்கம் இருக்கிறது. எல்லாருக்குமான ரெப்ரசன்டேஷன் இருக்கு. மாயாவதி கடைபிடிச்ச மாதிரி முஸ்லிம்ஸ், பிராமின்ஸ், தலித்ஸ் எல்லோருக்குமான ஓபிசிஸ் எல்லோருக்குமான ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குது. வரவேற்கத்தக்கது. இந்த முயற்சியை செஞ்சு பார்க்கலாமே. 60 ஆண்டுகளாக ஒரு முயற்சியை செஞ்சு பார்த்தோம். ஒரே 2 கட்சிகள் மாறி மாறி ஆண்டது. அதே முகங்கள் 2 கட்சியிலையும், அதே ஃபார்முலா 2 கட்சியிலையும். ஒரு ஆதிதிராவிட நலத்துறைக்கு வந்து ஒரு ஆதிதிராவிடரை தான் போடுவீங்க. இந்து சமய அறநிலையத்துறைக்கு வந்து ஒரு ஓபிசியை தான் போடுவீங்க. ஒரு தலித்தையும் போட மாட்டீங்க, பிராமினையும் போட மாட்டீங்க. அது இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வந்து எல்லாமே வரவேற்கத்தக்கது என்னை பொறுத்தவரை. ஒரு வாய்ப்பு கொடுங்க. எப்படி ஆள்றாருன்னு பார்க்கலாம். There is some good intention, ஒரு குட் bold இன்டென்ஷன் move இருக்கு. அப்படிங்கிறது. Let it. எக்ஸாக்ட்லி த கவர்மெண்ட் ஹஸ் குட் இன்டென்ஷன்ஸ். அரசுக்கு நல்ல நோக்கங்கள் இருக்கின்றன. செயல்படுத்துறதுல தான் சிக்கல் வருது. அவர்கள் பாடங்களை கற்றுக்கொள்வார்களா என்று பார்க்கலாம். தப்பு பண்ணாங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் மாற்றிட்டு போகிறோம். அவ்வளோதான். ஒரு நிறைவு கேள்வி சார். இப்போ அது தேசிய லெவலில் சொல்லப்பட்ட இந்தியா அலையன்ஸோ இல்லை இங்கேருந்து செக்யூலர் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸோ அது கம்ப்ளீட்டாக ஷாம்பிள்ஸில் போயிடுச்சுங்கிறது ஒரு பக்கம். இதனுடைய இம்பேக்ட் லோக்சபாவில் தமிழ்நாடு எம்பிஸ் 2 குரூப்பாக பிரியணும் இல்லையா? ஆப்வியஸாக இந்த பக்கம் காங்கிரஸ், ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம், விசிகேனா இவங்க ஒரு 16, துரை வைகோ தனி சின்னத்தில் தான் ஜெயிச்சிருக்காரு. அவர் என்ன முடிவெடுப்பாருங்கிறது ஒரு டில்லி டைலிங். ஸோ அப்படி தனியாக பிரிஞ்சாங்கன்னா இந்த பக்கம் டிஎம்கே மட்டும் அப்படின்னு, ஏன்னா டிஎம்டிகேக்கு அங்கே ரெப்ரசன்டேஷன் இல்லாத சூழலில் இப்படி ஒரு ஸ்பிளிட் அங்கே பார்லிமெண்ட்லேயும் எம்பிஸ் 2 குரூப் ஆக போகிறாங்க. தமிழ்நாடு பிரச்சனைக்கு யார் அதிகமாக குரல் கொடுப்பதுன்னு ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் வேற வரும். சபாநாயகர்கிட்டவே ஏதாவது சிக்கல் வருது அப்படின்னா. ஸோ இது அடுத்த கட்டமாக 29 நோக்கி போகும்போது காங்கிரஸ் இல்லாத ஒரு ஃப்ரண்ட்டுக்கான முயற்சியை கடந்த காலத்தில் சந்திரபாபு நாயுடு எடுத்த முயற்சி, அதே போல் பிஆர்எஸ் அவர் எடுத்த போது சந்திரசேகர் ராவ் அன்றைக்கு திமுக அதை ஏற்றுக்கலை. இப்போ அப்படியான ஒரு முயற்சியை நோக்கி திமுக அப்படி ஒரு பாயிண்டை நோக்கி தள்ளப்படுகிறதா எப்படி பார்க்குறீங்க? டெல்லியில் உங்களுடைய பொசிஷனிங் எப்படி இருக்கும்? இல்லை, அங்கே ஒரு மாதிரி இப்போதைக்கு தலுக்கா போயிடுவாங்க. பெரிய உரசெல்லாம் அங்கே இருக்காது. இவங்களும் தனியாக நின்று பிஜேபி எதிர்ப்பாங்க, காங்கிரஸும் தனியாக நின்று எதிர்க்கும். அங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகள் வந்து டிஎம்கேவோடையும் ஃப்ரெண்ட்லியாக இருந்துப்பாங்க, காங்கிரஸோடையும் ஃப்ரெண்ட்லியாக இருந்துப்பாங்க. அங்கே ஒன்றும் சண்டை வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அங்கே ஒரு மாதிரி நீக்கு போக்கா போயிடுவாங்க. பிஜேபி யார் பண்ணுறான்றப்ப 2 தனித்தனியாக சேர்ந்து பண்ணுவாங்க. சேர்ந்து தனித்தனியாகவும் பண்ணுவாங்க, சேர்ந்தும் பண்ணுவாங்க. இந்த ஸ்பிளிட்டோட ஸ்பில் ஓவர் வந்து அங்கே இமிடியேட்டாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. அங்கே ஒரு மாதிரி ஒரு ஜெனரல் கோஆர்டினேஷனுக்குள்ளே அவங்க வந்துருவாங்க. ஆனால் 2029 நோக்கி போகும்போது ஆமாம். ஆனால் இனிமேல் இந்தியா கூட்டணி பிளாக் கூட்டத்துக்கு கனிமொழிலாம் போக மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே சீட்டை தனித்தனியாக காங்கிரஸோட உட்கார முடியாதுன்னு. ஆமாம், ஏன்னா திமுகவோட மரபார்ந்த எதிரி, திமுகவோட பிரதான எதிரியோட காங்கிரஸ் போய் சேர்ந்த பிறகு இந்தியா கூட்டணியில் திமுக இல்லை, இன்னைக்கு வெளியில போயிட்டாங்க. அது என்னமா அரசோட கூட்டாட்சி இங்க வந்து கூட்டணியில இருக்கணும் எப்படி சொல்ல? அது எப்படி சொல்ல முடியும்? அது முடியாது. திமுக கூட்டணியில இருக்கும், ஆனா விஜயோட இதுல இருக்கும். இனிமே அந்த அவங்களோட நாடகம் நடக்காது. அவங்களோட கூட்டாட்சியில இருக்கும், இவங்களோட கூட்டணியில இருக்கோம்னா அது வாய்ப்பே கிடையாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. தேசிய அளவுலையும் வந்து இந்தியா கூட்டணி உடைந்து தான் கிடக்கிறது. இனிமே மல்லிகார்ஜுன கார்கே கூட்டம் கூட்டுறாருன்னா கண்டிப்பாக திமுக கலந்து கொள்ளாது. ஏன்னா அந்த ஸ்டேஜுக்கு தாண்டி போயிடுச்சு. எய்தர் அந்த காமன் கன்சென்சஸ்க்கு காங்கிரஸ் இல்லாம வேற ஒரு தலைவரை போடுங்கன்னு கூட டிஎம்கே கேட்கலாம், நாங்க வரணும் அப்படின்னா. அப்படி இருந்தாலும் காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். இந்தியா கூட்டணி சிதறி சின்னாபின்னமாய் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி முடிந்து விட்டது. பாப்போம் சார், இது அடுத்தடுத்த தேர்தல்கள் எப்படி போகிறது. இந்த புதிய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்போது எல்லாருமே ஒரு ஃப்ரெஷ்ஷான இடத்தை நோக்கி ஒரு புதிய தொடக்கத்தை நோக்கி நகர்கிறார்கள் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க ஆர்கனைசேஷன் ஆனாலும் சரி, அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட் ஃபார்மேஷன் ஆனாலும் சரி, மக்களுடைய இந்த தீர்ப்புக்கு பிறகு என்ன கற்றுக்கிட்டு வராங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.